எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பல விதங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. மீனிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற வேற வித்தியாசமான இடங்கள்ல யூஸ் பண்றது மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட வாக்கியங்கள் நிறைய கொடுத்து நான் சொல்லியிருப்பேன். கூடவே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், இந்த ஹே எதுக்காக யூஸ் பண்ற, ஹே ஏன் யூஸ் பண்ணும், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் சும்மா யூஸ் பண்ணா போதும், கடைசியில முடிக்கும் போது அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் யூஸ் பண்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, எங்க எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருப்பேன். இதை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹிந்தி ஈஸியா பேசுறதுக்கு முடியும். வாங்க. பாய் காடி தேஸ் சலோ அப்படின்னா தம்பி வேகமா வண்டிய வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. பாய்க்கு தம்பி, அதாவது ப்ரோ. காடி தேஸ் சலோ அதாவது வண்டி, காடின்னா வண்டி, கார்ல நீங்க போறதா இருந்தாலும் காடின்னு சொல்லிக்கலாம். தேஸ் சலோ அப்படின்னா ஃபாஸ்டா ஓட்டு அப்படின்னு சொல்றது. தேஸ்னா இந்த இடத்துல ஃபாஸ்டா வேகமா, சலோன்னா ஓட்டு போ, சலோ சல்தே ஹே வா போலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துலயும் சலோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வேகமா ஓட்டு, அதாவது போ அப்படிங்கறத தான் மீன் பண்றாங்க. வேகமா போ அப்படிங்கறது தான் மீன் பண்றாங்க. வண்டியில ஃபாஸ்டா போ, வேகமா போ அப்படிங்கும்போது ஃபாஸ்டா போ அப்படிங்கறத மீன் பண்றாங்க. அதனால தேஸ் சலோ, பாய் காடி தேஸ் சலோ, தம்பி வண்டியை வேகமா ஓட்டு. கத்தி கூர்மையானது, சாக்கோ தேஸ் ஹே. கத்தின ஹிந்தியில அதுக்கான வார்த்தை சாக்கோ. தேஸ் ஹே, என்னடா ஃபாஸ்ட் அப்படிங்கிற இடத்துலயும் தேஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம், ஷார்ப்புக்கும் தேஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்றோமே இந்த இடத்துலயும் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேகமா பொறுத்ததா இந்த ஸ்பீடை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்ட், அந்த ஸ்பீடு, அதுக்கு தேஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஷார்ப் அப்படிங்கிற இடங்கள்லயும் தேஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல சாக்கு தேஸ் ஹே, கத்தி கூர்மையானது. இன்னைக்கு சூரியன் மிகவும் பிரகாசமா இருக்கு, பயங்கர பிரைட்டா இருக்கு. இன்னைக்கு சூரியன் செம பிரைட்டா இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது ஆஜ் தூப் பஹுத் தேஸ் ஹே, இங்க எதுக்கு தேஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருங்க பாப்போம். முதல்ல நம்ம பாத்திரலாம். ஆஜ்னா இன்னைக்கு, தூப் அப்படின்னா சூரியன், தூப்புக்கு பதிலா சூரஜ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க, அதுவும் சூரியனை தான் குறிப்பிடும். பஹுத் அப்படின்னா ரொம்ப, இங்க தேஸ்யே அப்படின்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா பிரைட்டா இருக்கு, இந்த இன்டென்ஸ், அதனுடைய டீப் லெவல் இவ்வளோ இன்டென்ஸா பயங்கரமா இருக்கு அப்படிங்கறது, அதனால தேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமா இந்த தேஸுங்கிற வார்த்தையை ரொம்ப ஸ்பீடை குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஷார்ப்னஸ், அடுத்தது இன்டென்ஸ் அந்த பிரைட் பயங்கரமா இருக்கு, அதனுடைய அந்த டீப் லெவலா ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். இன்னைக்கு சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படிங்க, அந்த இன்டென்ஸ்னஸ், பிரைட்னஸ், இதுக்கும் தேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பையன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ப் அப்படிங்கிற வார்த்தை வருது. எதுனா தட் சைல்ட் இஸ் வெரி ஷார்ப் இன் ஸ்டடீஸ், இந்த மாதிரி சொல்லும் போது ஷார்ப் அப்படிங்கிற அந்த ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கான், இன்டென்ஸா இருக்கான், அதுல பயங்கரமா இருக்கான் அப்படிங்கிற அந்த இது வர்றதுனால இந்த இடத்துலயும் தேஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பாத்திரலாம். वो बच्चा पढ़ाई में बहुत तेज है. वोனா அந்த, பச்சானா நம்ம பையங்கிறது தான் நம்ம யூஸ்வலா ஆண்பால தான் டிஃபால்ட்டா நம்ம எடுத்துக்குவோம். அதனால இங்க பையன் நான் சொல்லியிருக்கேன், இல்ல பொண்ணா கூட இருக்கலாம். பதாய்மேனா படிப்புல, பஹோத், பஹோத்னா ரொம்ப, கெட்டிக்காரன் அப்படின்னா ஷார்ப்பா இருக்கான் ஸ்டடீஸ்ல, அந்த ஷார்ப் அப்படிங்கிறது இங்க வர்றதுனால தேஸ் ஹே. वो बच्चा पढ़ाई में बहुत तेज है. இதுவே वो बच्चा पढ़ाई में बहुत बुद्धिमान है அப்படின்னு சொல்லலாம். புத்திமான் அப்படின்னா இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ட்ங்கிற வேர்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்படி இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ண புத்திமான் ஹே அப்படின்னு சொல்லணும். கம் ஃபாஸ்ட்,
சீக்கிரமா வா, ஜல்தியாவோ, ஜல்தியாவோ, சீக்கிரமா வாங்க. இங்க ஜல்தியாவோ அப்படின்னா ஜல்தினா சீக்கிரம், ஆவோன்னா வா இல்லைன்னா வாங்க அப்படிங்கறது. ஐயே அப்படின்னோன்னா வாங்கன்னு ரொம்ப மரியாதையோட சொல்றது, ஆவோன்னா வா அப்படின்னு சொல்றது. ஜல்தியாவோ, சீக்கிரமா வா. சரி, இங்க வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஜல்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்க மட்டும் தேஸ்ன்னு தானே யூஸ் பண்ணோம். அது ஏன் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்தது அப்படின்னா, தேஸ்ங்கிற வார்த்தைய அதாவது ஸ்பீடை குறிப்பிடுறதுக்கு, அப்புறமா இன்டென்சிட்டி அதாவது தீவிரத்தன்மையை குறிப்பிடுறதுக்கு, அதாவது சூரியன் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு அதோட தீவிரத்தன்மையை தான் அங்க டிஸ்கிரைப் ஆயிருக்கு, அந்த மாதிரி சொல்றதுக்கு, அப்புறமா படிப்புல ஷார்ப்பா இருக்காங்க இல்ல ஏதாவது ஒரு பொருள் ஷார்ப்பா இருக்கு, இந்த மாதிரி ஷார்ப்னு வர்ற இடங்கள்ல எல்லாம் தான் தேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். ஜல்தி அப்படிங்கிறது எங்க எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹரியா இருக்கிறது, ரொம்ப ஹரியா, ரொம்ப ஃபாஸ்டா, அதாவது ஒரு அவசரத்தை குறிப்பிடுற மாதிரி, ஒரு இயர்லியா சீக்கிரமா குவிக்கா பண்றது, இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிடுறதுக்கு தான் ஜல்திங்கிற வார்த்தை. ஜல்திலேயே உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க, சீக்கிரம் எங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹரி அப், வி ஆர் கெட்டிங் லேட். ஜல்தி கரோ, ஹுமே லேட் ஹோ ரஹா ஹே. ஜல்தி கரோன்னா சீக்கிரம், சீக்கிரம் செய்யுங்கிறத விட சீக்கிரம் அப்படிங்கிறது ஜல்தி கரோன்னு சொல்லலாம், ஜல்தி அப்படின்னு சொல்லலாம். ஹுமே லேட் ஹோ ரஹா ஹே, எங்களுக்கு, ஹுமேன்னா எங்களுக்கு, லேட் ஹோ ரஹா ஹே லேட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு தான் ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இந்த லேட்டுக்கு ஹிந்தி வார்த்தை போடணும் அப்படின்னா தேர் அப்படிங்கிற வார்த்தைய போட்டுக்கலாம். ஹுமே தேர் ஹோ ரஹா ஹே. விரைவாக உணவை உண்ணுங்கள், சீக்கிரமா சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி கானா காவோ. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், கானா அப்படின்னா சாப்பாடு, காவோன்னா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடுன்னு மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஜல்தி காவோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜல்தி காவோன்னு சொல்லலாம். சாப்பாடை மென்ஷன் பண்ணணும்னா நடுவுல கானா அப்படிங்கறத சொல்லிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா, கேன் யூ கம் எ பிட் இயர்லியர், இல்லைன்னா கேன் யூ கம் எ பிட் சூனர், சீக்கிரமா வர முடியுமான்னு கேக்குறாங்க. இது ஒரு கொஸ்டின் ரெப்ரசன்ட் பண்றதுக்கா கியான்னு போட்டாச்சு. ஆப்னா நீங்க, தோடா அப்படின்னா கொஞ்சம், ஜல்தி அப்படின்னா சீக்கிரமா குவிக்கா, ஆசக்தேஹே அப்படின்னா ஆனா வர்றது, ஆசக்தேஹே அப்படிங்கும் போது வர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆசக்தேஹே. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயர்லியரா, குவிக்கா, சீக்கிரமா, இந்த ஹரியப் இதையெல்லாம் மென்ஷன் பண்றதுனாலதான், ஹரியப்புங்கிறத இங்க சீக்கிரமா வர முடியுமா, இயர்லியரா வர முடியுமா அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ஜல்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்தோட ஜல்தி ஆசக்தி, கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா, கேன் யூ கம் எ பிட் இயர்லியர். எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு கண்டிப்பா தேஸுங்கிறது எந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும், ஜல்திங்கிறத எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இதனுடைய ஆப்போசிட் மெதுவாக, வேகமாக, சீக்கிரமாக, அதுக்கு ஆப்போசிட் மெதுவாக, இன்டர்நெட் மெதுவாக உள்ளது, இன்டர்நெட் தீமா ஹே, இன்டர்நெட் இஸ் ஸ்லோ. இப்பதான் வந்து வேகமாக, அதுக்கு மெதுவாக ஆப்போசிட்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் இதுதான், இன்டர்நெட் மெதுவாக உள்ளது, இன்டர்நெட் தீமா ஹே, ஸ்லோ அப்படின்னு சொல்றதுக்கு தீமா ஹே. कछुआ हमेशा धीमा होता है, கச்சுவான்னா டார்டாய்ஸ், ஆமை, ஹமேஷான்னா எப்பவும், தீமா ஹோத்தா ஹேன்னா மெதுவாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஹோத்தா ஹேன்னு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா இதோட நேச்சரே வந்து இதுதான், இதை வந்து மாத்துறதுக்கே வந்து முடியாது. இப்போ வானம் ப்ளூவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆகாஷ் ப்ளூ ஹோத்தா ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகாஷ் ப்ளூ ஹே அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆகாஷ் ப்ளூ ஹோத்தா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆகாசம், வானம் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படிங்கிறது தான், அதாவது மாத்த முடியாது, நேச்சரே அதுதான். அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் ஹோத்தா ஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஹே எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு, அதாவது எக்ஸிஸ்டண்டா இருக்கு, இங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப இந்த இடத்துல தீமா, ஸ்லோ அப்படி, அதாவது டார்டாய்ஸ், ஆமை எப்போதும் மெதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு கச்சுவா ஹமேஷா தீமா ஹோத்தா ஹே. உங்க வேலை மெதுவா இருக்கு, ஆப்கா காம் தீமா ஹே, அதாவது உங்களுடைய வேலை, உங்கள் அப்படிங்கறக்கு ஆப்கா, காம் வேலை, தீமா ஹே ஸ்லோ மெதுவாக உள்ளது, தீமா ஹே மெதுவாக உள்ளது, ஆப்கா காம் உங்க வேலை மெதுவாக உள்ளது, தீமா ஹே.
இங்க முடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஹேன்னு முடிச்சிருக்கோம், ஹோத்தா ஹேன்னு முடிக்கல. ஏன் இங்க ஹேன்னு முடிச்சிருக்கோம் அப்படின்னா மெதுவாக உள்ளது இருக்கு, மெதுவா இருக்கு, இதை வந்து மாத்துறதுக்கு முடியும். இது வந்து நேச்சர் கிடையாது. அதாவது டார்டாய்ஸ் எப்பவுமே மெதுவா தான் இருக்கும், அது நம்மளால மாத்த முடியாது. வானம் எப்பவுமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும், அது நம்ம மாத்த முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஹோத்தா ஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹே அப்படின்னா இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல அது மாற்ற முடியும். அப்படிங்கும்போது ஹே. கடைசியா பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்தே நம்ம இப்ப இந்த தீரேங்கிற வார்த்தைக்கு மூவ் பண்ணிடலாம். உங்க வேலை மெதுவா இருக்கு அப்படிங்கும்போது ஆப்கா காம் தீமா ஹே அப்படின்னு சொன்னோம். இங்க நீங்க மெதுவா வேலை செய்யறீங்க அப்படிங்கும்போது தீரே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். யுவர் ஒர்க்கிங் ஸ்லோலி, ஆப் தீரே தீரே காம் கர் ரஹே ஹே அப்படின்னா நீங்க, ஆப்னா நீங்க, தீரே தீரேனா மெதுவாக, காம்னா வேலை, கர்ரஹே ஹே அப்படின்னா செய்கிறீர்கள், செய்கிறீங்க. கர்னா கரோ, அது ஒரு வினைச்சொல். கர்ரஹே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது கர்ரஹே அப்படின்னு சொல்லும். சரி, இந்த இடத்துல ஏன் தீரே அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன் ஆப் தீமா காம் கர்ரஹேன்னு யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீமாங்கிற வார்த்தை ஸ்லோ, அதாவது மெதுவா இருக்கு அப்படிங்கறத சொல்லும் போது மட்டும்தான் அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, ஸ்லோவா இருக்கு மெதுவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆக்ஷனை ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணணும், இல்ல ஒரு பிஹேவியரை ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணணும், ஒரு ஆக்ஷனை ஸ்லோவா இருக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலையை ஸ்லோவா செய்யறீங்கிறத ரெப்ரசன்ட் பண்றோம். அதாவது வேலை அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல், அத ஸ்லோவா செய்றீங்க, ஸ்லோலி அப்படின்னு வர இடங்கள்ல எல்லாம் தீரே தீரே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும். ஆமையை வச்சு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆமை மெதுவாக உள்ளது அப்படின்னா டாட்டாய்ஸ் இஸ் ஸ்லோ, டாட்டாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோ அப்படிங்கிறதுக்கு கச்வா ஹமேஷா தீமா ஹே அப்படின்னு பார்த்தோம். கச்வா ஹமேஷா, கச்வான்னா டாட்டாய்ஸ், ஹமேஷான எப்பவுமே, தீமா ஹே அப்படின்னா மெதுவாக உள்ளது. இங்க டாட்டாய்ஸ் இஸ் கோயிங் ஸ்லோலி, ஆமை மெதுவாக செல்கிறது. இந்த இடத்துல என்ன ரெப்ரசன்ட் பண்றோம்? இந்த போறத நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். போறது மெதுவா போகுது, ஸ்லோலி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். போறதுங்கிறது ஒரு செயல், அத ஸ்லோவா போகுதுன்னு ரெப்ரசன்ட் பண்றதுனால கச்வா தீரே ஜீரே சல்தா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணும். கச்வா தீமே தீமே சல்தா ஹேன்னு யூஸ் பண்ண கூடாது. இங்க தீமே வராது, ஏன்னா ஒரு செயலை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், ஒரு செயலை ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறத நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுனால இந்த இடத்துல தீரே தீரேன்னு வரும். அட்வர்ப் ஆகுது, ஸ்லோலி அப்படின்னு. ஸ்லோ அப்படிங்கிற இந்த வேர்ப் வந்து இந்த இடத்துல ஸ்லோலி அப்படின்னு அட்வர்ப் ஆகுறதுனால தீரே தீரே அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்றோம். கச்வா டாட்டாய்ஸ் தீரே தீரே மெதுவாக போகிறது, செல்கிறது, சல்தா ஹே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? இன்டர்நெட் இஸ் ஸ்லோ, இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு, மெதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டர்நெட் தீமா ஹே, அதுவே இன்டர்நெட் ஸ்லோவா ஓடுது அப்படிங்கிறதுக்கு நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்டர்நெட் தீரே தீரே மெதுவா சல் ரஹா ஹே, இன்டர்நெட் இஸ் ரன்னிங் ஸ்லோலி, இணையம் மெதுவாக இயங்குகிறது, அதாவது ரன்னிங் ஸ்லோலி, ஒரு செயல் ஸ்லோவா போகுது அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் தீரே தீரே சல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்டர்நெட் தீரே சல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸ்லோ அப்படின்னு சொல்ற இடத்துல, மெதுவா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல தீமே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். தீரே அப்படிங்கறத வந்துட்டு அது ஸ்லோவா இருக்கு, அதாவது ஒரு ஆக்ஷன் அங்க ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஒரு வேர்ப் அட்வர்ப் ஆகும்போது, ஸ்லோலி அப்படி மாறும்போது தீரே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். இன்டர்நெட் தீரே தீரே சல் ரஹா ஹை, தீரேனா ஸ்லோலி, சல் ரஹா ஹை இயங்குகிறது, இல்லைன்னா ஓடுகிறது. தீமாக்கும் தீரேக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். தேஸ் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும், ஜல்தி அப்படின்னு சொல்லும் போது அது எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும், ரெண்டுமே ஒரே மீனிங் கிடையாது, ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூடவே அதனால ஜல்திங்கிறதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரே. தேஸ் அப்படிங்கிறது வேகமா குறிப்பிடுது. தேஸ் அப்படிங்கறத
தேஸுக்கான ஆப்போசிட் தீமா. தீரே கிடையாது. தீரே வந்து ஜல்திக்கு தான் வரும். தேஸுக்கு ஆப்போசிட் தீமா, ஜல்திக்கு ஆப்போசிட் தீரே. ஆப்போசிட் வேர்ட்ஸ் வச்சு கத்துக்கும் போது இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் இப்போ உங்களுக்கு 4 வேர்டு ஈஸியா ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படிங்கறத ஒரு வார்த்தை சொல்லும் போதே மீதி 3 வார்த்தையும் ஞாபகம் வந்துடும். எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நீங்களே சரளமா ஃப்ளூயண்டா ஹிந்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மனப்பாடமா பேசாம நம்ம புரிஞ்சு டக்குன்னு நம்ம வார்த்தைகளை கரெக்டான இடங்கள்ல போட்டு பேச ஆரம்பிச்சிடுவோம். அடுத்த வார்த்தை ஹே. இது என்ன ஹே? எங்க வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். கடைசியில முடிக்கும் போது ஹேன்னு முடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து கரெக்டா நீங்க எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணாத நம்ம சரியா ஹிந்தி பேசுறோம்னு ஈஸியாவே தெரிஞ்சிடும். ஹி ஆர் ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவன் இல்லைன்னா அவள் மிகவும் புத்திசாலி. ஏன் இந்த அவன் இல்லைன்னா அவள் அப்படின்னு போட்டிருக்கேன்னா வஹ் அப்படின்னு சொல்லும் போது அவனையும் குறிக்கும் இல்ல அவளை குறிக்கிறக்கும் வஹ்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. பஹத்னா ரொம்ப, அதாவது மிகவும். புத்திசாலி இன்டெலிஜென்ட் அப்படிங்கறக்கு புத்திமான் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. பஹத் புத்திமான் ஹே. அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கற மாதிரி இருக்கா, ஒரு அடையாளம் கொடுக்கற மாதிரி இருக்கா, அவங்க ஒரு புத்திமான், அவங்க ஒரு புத்திசாலியானவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள பாருங்க. வஹ் ஏக் शिक्षक है. வஹ் ஏக் शिक्षक है. அவன் இல்லைன்னா அவள் ஒரு ஆசிரியர். இங்கேயும் அந்த ஐடென்டிட்டி அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியா இருக்கிறது மாதிரி இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஐடென்டிபிகேஷனா இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல ஹே அப்படிங்கறத கடைசியா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். வஹ் ஏக் शिक्षक है. ஷிக்ஷக் அப்படின்னா ஆசிரியருக்கு ஷிக்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்குங்கிறது ஒண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும். வஹுங்கிறதுக்கு நான் முதல்ல சொல்லியாச்சு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ பேரு பிரியா. உஸ்கா நாம் பிரியா ஹே. உஸ்கான்னா அவ, பேருக்கு நேம், பிரியா அப்படின்னு சொல்றோம். அந்த பேரை வச்சு ஐடென்டிபிகேஷனா கொடுக்கறதுனால ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். மேரா நாம் பிரியா ஹே அப்படின்னு சொல்லும் போதும், என் பேரு பிரியா அப்படின்னு சொல்லும் போதும் மேரா நாம் பிரியா ஹே. ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கறதுனால அந்த இடத்துலயும் ஹே வச்சுதான் முடிக்கணும். ஹே எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு முதல் டைப் நம்ம பார்த்துட்டோம். ஐடென்டிபிகேஷன், அதாவது ஐடென்டிட்டியா இருக்கும் போது ஹே கடைசியில முடிக்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மேரி கார் பார்க்கிங் மே ஹே. மேரா கார் பார்க்கிங் மே ஹே. இந்த இடத்துல மை கார் இஸ் இன் பார்க்கிங், ஒரு இடத்துல இருக்கு, ஒரு லொகேஷனை குறிப்பிட்டு சொல்றதுனால இந்த இடத்துல ஹே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். மேரே கார் பார்க்கிங் மே ஹே. எல்லாமே அதுதான். மேரே என்னுடைய, கார் பார்க்கிங் மே ஹே பார்க்கிங்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ பாருங்க. மேரே கிதாப் மேஜ் பர் ஹே. கிதாப்னா புக்கு, மேரேனா என்னுடைய புக்கு டேபிள் மேல இருக்கு. மேஷ் பர் ஹே, டேபிள் மேல இருக்கு. இதுவும் ஒரு இடத்த குறிப்பிடுது. அதாவது என் காரு பார்க்கிங்ல இருக்குன்னு சொல்லும் போதும் ஹே அப்படின்னு சொல்லி முடிச்சோம். என்னுடைய புக்கு டேபிள் மேல இருக்கு அப்படின்னு இதுவும் ஒரு லொகேஷனை, ஒரு இடத்த குறிப்பிட்டு தான் சொல்லுது. இந்த இடத்துலயும் ஹே அப்படின்னு சொல்லிதான் முடிக்கணும். மேஜ்னா மேஜை, டேபிள் மேல அப்படின்னு சொல்றதுக்கு மேஷ் பர். இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்களேன், இது வந்து 3வது டைப். மேரே பாஸ் நயா போன் ஹே. அதாவது ஒரு பொசிஷன், அதை ஏதோ ஒண்ணு வந்து அடைஞ்சிட்டது மாதிரியான எக்ஸ்பிரஸ் பண்றோம் பாருங்களேன். அடையறதாவும் இருக்கலாம், இல்ல இது வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். மேரே பாஸ் நயா போன் ஹே. என்கிட்ட, மேரே பாஸ்னா என்கிட்ட, நயான்னா புது, போன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப நீங்க நினைக்கலாம், ஒண்ணு இருக்குன்னு சொன்னாதான் அது பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லைன்னு சொன்னா என்ன? இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஒரு பொசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்றது மாதிரி தான் இருக்கும். மேரே பாஸ் மொபைல் நஹி ஹே. என்கிட்ட மொபைல் இல்ல அப்படிங்கும் போதும் அந்த கடைசியில ஹே அப்படின்னு சொல்லி முடியணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க.
புக்கு இங்க இல்ல அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த இங்க அப்படிங்கறது இந்த லொகேஷனை ரெஃபர் பண்ணுது, அவ்வளவுதான். அது இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னாலும் சரி. இததான் நம்ம ரெண்டாவது டைப்ல பார்த்தோம். என்னோட புக்கு டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹேன்னு சொல்லி முடிக்கணும், அங்க இருக்கு. அதே மாதிரி என்னோட கார் பார்க்கிங்ல இருக்கு, பார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்குது. அதனால வந்து ஒரு லொகேஷன், ஒரு இடங்க, ஒரு லொகேஷன், ஏதோ ஒரு இடம். இந்த டேபிள் மேலேங்கிறது ஒரு இடம் தான், அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலயும் ஹேன்னு தான் சொன்னோம். இங்கேயும் அது அங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் இருக்கோ இல்லையோ லொகேஷன் குறிக்குது அப்படின்னாலே ஹே அப்படிங்கறது தான் முடிக்கணும். அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்க கொடுத்திருக்கிறேன். புக் இஸ் நாட் ஹியர், புத்தகம் இங்கே இல்லை. கிதப் யஹா நஹி ஹே, கிதப் அப்படின்னா புக்கு, யஹான்னா இங்க, நஹி ஹேனா இல்ல. ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்த்தோம், ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ரெஃபர் பண்ணினாலே அந்த இடத்துல ஹேன்னு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பேர் ஐடென்டிஃபிகேஷனை வச்சுக்கோங்களேன். ஹர் நேம் இஸ் நாட் பிரியா, அவ பேர் பிரியா இல்ல அப்படிங்கும் போது உஸ்கா நாம் பிரியா நஹி ஹே அப்படின்னு தான் முடிக்கணும். அவ பேர் பிரியா அப்படின்னாலும் உஸ்கா நாம் பிரியா ஹே, அதாவது பேர் அவங்களோடதான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஐடென்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்றது தான் வந்து இங்க முக்கியம். ஐடென்டிஃபிகேஷனை ரெஃபர் பண்றது, லொகேஷனை ரெஃபர் பண்றது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பொசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்றது. இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை ரெஃபர் பண்ணினாலே அங்க ஹேன்னு தான் முடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். அவ டீச்சர் அப்படின்னு பார்த்தோம், வஹ் சிக்ஷக் ஹே அப்படின்னு. அவ டீச்சர் இல்ல அப்படின்னாலும் வஹ் சிக்ஷக் நஹி ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இந்த நஹி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடைசியா முடிக்கும் போது ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஏன் பேரு பிரியா இல்ல அப்படின்னு சொல்லும் போது கூட மேரா நாம் பிரியா நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். என் பேரு பிரியா அப்படின்னா மேரா நாம் பிரியா ஹே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நாலாவது டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம், அந்த இடத்துல ஹேன்னு முடிக்கணும். ஆஜ்னா இன்னைக்கு, மாசம் அப்படின்னா வெதர் கண்டிஷன், அந்த கிளைமேட்டை தான் வந்து மாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகுத் அச்சா ஹே அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இன்னைக்கு கிளைமேட் நல்லா இல்ல அப்படின்னா கூட ஆஜ் மௌசம் அச்சா நஹி ஹே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இருக்குதோ இல்லையோ இந்த சிச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே கடைசியா முடிக்கும் போது ஹே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது வந்து நாலாவது டைப். இது அஞ்சாவது டைப். இங்க பாத்தீங்கன்னா டைம் வந்து குறிப்பிடுறாங்க. டைமை மென்ஷன் பண்ணும்போது, டைம் சொல்லும் போது அபி 3 பஜே ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இப்போ மணி 3, இட்ஸ் 3 o'clock now. அபின்னா இப்போ, அப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் இப்பதான். இப்ப யாருமே அபின்னு ஃபுல்லா யூஸ் பண்றது கிடையாது, அப்னு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறாங்க. 3 பஜே ஹே, தீன்னா 3, பஜேன்னா அந்த ஓ கிளாக் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அதுக்குதான் பஜே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஜே ஹே, ஹேன்னு சொல்லி முடிக்கணும். இது கடைசியான டைப், ஆறாவது டைப். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கியா தும் ரெடி ஹே, எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கிறேன். கியா தும் ரெடி ஹே, நீ தயாரா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கு கியான்னு ஆரம்பிச்சு தும் ரெடி ஹே, ஹேன்னு சொல்லி முடிக்கணும். தும்னா நீ, ரெடியா தயாரா அப்படிங்கிறது தான். இங்க நீ அப்படிங்கிறது தான் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். இதுவே நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்கணும்னா கடைசி வார்த்தை அப்படியே மாறிடும். ஹே அப்படிங்கிறது ஹே அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது கடைசி வார்த்தை ஹேக்கு பதிலா ஹேன்னு வந்து மாறிடும். கியா ஆப் ரெடி ஹே, இந்த ஆப் அப்படிங்கறது மரியாதையோட சொல்றது, அந்த வார்த்தையும் மாறி இருக்கு பாருங்க. தும்முங்கிறது கிடையாது, ரொம்ப மரியாதையோட சொல்ற வார்த்தைய நான் கொடுத்திருக்கிறேன், ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி ஹே, ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப மரியாதையா நம்ம கேக்குறது மாதிரி. நீங்கள் தயாரா, கியா ஆப் ரெடி ஹே. இத பாருங்க, இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப பேசிக். எடுத்ததுமே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம யாரை பார்த்தாலும் கேட்போம். நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் மரியாதையோட கேட்கும் போது ஆப் கேசே ஹே,
ஹேவும் ஹேவும் நம்ம தெரியாம எல்லாம் போடுறது கிடையாது, சும்மா போடுறது கிடையாது. ஒவ்வொன்றும் ஹே போடுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு, ஹே அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஹேன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மரியாதையோட பேசும்போது, மரியாதையோட கேட்கும் போதுதான் கடைசியா ஹே அப்படின்னு சொல்லி முடிப்போம். ஆப் கேசே ஹே, நீங்க எப்படி இருக்கீங்க. ஹே அப்படிங்கறது ஹேன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது மாறும், இன்னொரு தருணத்திலையும் மாறும். அதாவது பன்மையா இருக்கும்போது அந்த இடத்துலயும் ஹேங்கிறது ஹே அப்படின்னு சொல்லி மாறும். மேரே பாஸ் கிதாப் ஹே அப்படின்னா என்கிட்ட புக் இருக்கு. ஐ ஹாவ் புக், அதாவது ஒரு புக்கு. கிதாப்னா புக்கு, ஒரு புக்கை குறிப்பிடுது. மேரே பாஸ்னா என்கிட்ட. மேரே பாஸ் கிதபேன் ஹே அப்படின்னா, கிதபேன்னா புக்ஸ், புத்தகங்கள் அப்படிங்கறதுக்கு கிதபேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்கிட்ட புக்ஸ் இருக்கு, அதாவது இது பன்மை ஆயிடுது, ப்ளூரல் ஆயிடுது. மேரே பாஸ் கிதபே ஹே அப்படிங்கறதுனால, பன்மை ஆகிறதுனால ஹே அப்படின்ட்டு முடியுது. இங்க பாத்தீங்கன்னா ஹே தான் வரும், ஹேன்னு சொல்லி வராது. ஏன்னா வஹ் மேரா தோஸ்த் ஹே, ஒருத்தவங்களை மட்டும் பார்த்து அவ என் ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதனால ஒருமையாதான் இருக்கீங்க ஹே, அதனால ஹேன்னு சொல்லி முடியுது. வஹ், அவன், மேரா தோஸ்த் ஹே, என்னோட தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்ட தான் தோஸ்த்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பீங்க. சிங்குலரா இருக்கிறதுனால ஹே அப்படின்னு சொல்லி முடியுது. இங்க ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கணும், ஹேன்னு முடிக்க கூடாது. ஏன்னா இங்க பன்மையா இருக்கு, ஒருமை கிடையாது, பன்மையா இருக்கு. போத் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், இருவரும் என் நண்பர்கள், ஒருத்தருக்கு மேல இருக்கு, அதனால பன்மை. தோனோன் மேரே தோஸ்த் ஹே, தோனோன் அப்படின்னா ரெண்டு பேரும், போத் அப்படின்னு சொல்றதுக்கு தோனோன், மேரேன என்னுடைய, ஃப்ரெண்ட்ஸ் தோஸ்த் ஹே. இப்போ நம்ம பாக்குற வார்த்தை ஹே கியா, இதுவும் ஒரு ரீசனோட தான் யூஸ் பண்றாங்க. ஏதாவது இருக்கா, அதாவது அவைலபிலிட்டி இருக்கா, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இந்த ஹே கியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. உங்க ஆபீஸ்ல தண்ணி இருக்கா அப்படின்னு கேக்குறக்கு, அதாவது ஆபீஸ்ல தண்ணி இருக்கிறதா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆபீஸ் மே பானி ஹே கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆபீஸ் மே, ஆபீஸ்ல, பானின்னா தண்ணி, இருக்கா ஹே கியா. நாளைக்கு நீ வருகிறாயா, நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு தூ கல் ஆ ரஹா ஹே கியா. தூன்னா நீ, இந்த இடத்துல கல் அப்படிங்கறது இந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, நாளைக்கு அப்படிங்கறத குறிக்கும் கல்லுங்கிறது. இந்த கல் அப்படிங்கறத வார்த்தைய நேற்று அப்படிங்கறத சொல்றதுக்கும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இத நேத்த பத்தி பேசுறாங்களா இல்ல நாளைக்கு பத்தி பேசுறாங்களா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஆரஹா ஹேக்கியா அப்படின்னா, ஆரஹானா வர்றது, ஆரஹா ஆனா வா அப்படின்னு சொல்றது. ஆரஹா வருகிறாயா, ஹேக்கியா அப்படின்னு கேட்கறதுனால ஃபுல்லா வருகிறாயா. ஆரஹா ஹேக்கியா வருகிறாயா. தூக்கல் ஆரஹா ஹேக்கியா, நீ நாளைக்கு வருகிறாயா. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் ஹேக்கியா சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றாங்க, நாளைக்கு வருவியா என்ன, அது ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல ஹேக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது இருக்கா, எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா, அவைலபிலிட்டியில இருக்கா, இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹேக்கியா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள நம்ம பார்த்தோம். இது இன்ஃபர்மேஷனை ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு கேட்கறது மாதிரி இருக்கு, அதனால இங்க ஹேக்கியா. தூக்கல் ஆரஹா ஹேக்கியா. இந்த ஹேக்கியா அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கிறேன் பாருங்களேன். டீ இருக்கா என்ன, சாய் ஹேக்கியா. இது உண்மையா, ஏ சச் ஹேக்கியா. இது ஏ சச் அப்படின்னா உண்மை, உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஏ சச் ஹேக்கியா. இன்னைக்கு லீவா, சுட்டி அப்படின்னா லீவு, லீவுக்கு தான் சுட்டின்னு சொல்லுவாங்க, ஹாலிடே அதுக்கு சுட்டி. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, இன்னைக்கு
ஹாலிடேவா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆஜ் சுட்டி ஹே கியா, ஏ கியா ஹே இது என்ன, இது ரொம்பவே சிம்பிள். ஏ கியா ஹே, ஏ அப்படின்னா இது, கியா ஹே என்ன. வஹ் வஹா ஹே கியா, அவன் இல்லைன்னா அவள், வகுங்கிறது ரெண்டையுமே குறிக்கும், யார வேணாலும் குறிக்கும், அவன்னு சொல்லலாம் அவளுக்கும் வகுன்னு தான் சொல்லுவாங்க. வஹா ஹே கியா, அங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வஹா, அங்கயா, அங்கேங்கிறதுக்கு வஹா. ஹேக்கியா இருக்காங்களா, இருக்காளா, இருக்கானா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஹேக்கியா. இந்த ஹேக்கியா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மல், ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட அப்படிங்கும் போதும், இல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் பேசும்போது நீங்க இந்த மாதிரி ஹேக்கியா அப்படின்னு சொல்லி முடிச்சு கண்டிப்பா கேட்கவே கூடாது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்கறது மாதிரி தான். இல்ல வீட்லயே நம்மளோட சிப்லிங்ஸ் கூட கேட்கறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போதுதான் இருக்கா என்ன, அதாவது என்ன தொனியில இருக்கும் அப்படின்னா, என்ன டோன்ல இருக்கும் இது அப்படின்னா, இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இது க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கேட்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மல் ஆனது, ஃபார்மல் கிடையவே கிடையாது. அதனால மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கும் போது இத வந்து யூஸ் பண்ணாதீங்க. துமே பத்தா ஹே கியா, உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கறது. துமேனா உனக்கு, பத்தானா தெரியுமா, தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கறதுக்குதான் ஹே கியா. கியா ஹே, அதாவது ரொம்ப கடுப்பாய் கேட்கும் போது இந்த மாதிரி கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல சாதாரணமா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இது எதுவுமே வந்து கியா ஹே ஓகே, இந்த ஹே கியான்னு சொல்லி சொல்றது எல்லாமே வந்து க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். வெளியே யார்கிட்டயும் மரியாதையோட பேசும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மல், ஃபார்மல் கிடையாது.